Hi friends, hello, vanakkam and welcome to my channel Simply Kani. நீங்க என் சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் பேரு கனி கார்த்திக். இது ஒரு தமிழ் பியூட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குவிக்கா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி, தட் இஸ் சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் பற்றி வந்து இன்னுமே நம்ம ஆளுங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அண்ட் எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எஸ்பிஎஃப்னா என்ன அண்ட் ப்ராடக்ட்ல எவ்வளோ எஸ்பிஎஃப் இருக்கணும், எப்போ யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வந்து கேள்விகள் இருக்கு. அண்ட் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதில் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சன்ஸ்கிரீன் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா வந்து டீஹைட்ரேட் ஆகும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப ஸ்வெட் ஆகுறதுனால உங்களோட உடம்புல இருக்கிற ஈரப்பதம், அதாவது மாய்ஸ்சர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ ரிமூவ் ஆகுறதுனால உங்களோட பாடியில என்னெல்லாம் பிரச்சனை ஆகும்னா, லோ எனர்ஜி லெவல்ஸ் ஆயிடும் அண்ட் உங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும், நோஸ் ப்ளீட் ஆகும், மூக்குல இருந்து ரத்தம் வரும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும், ஹேர் வந்து ரொம்பவே டல் ஆயிடும். இது எல்லாமே வந்து லைக் நிறைய நேரம் வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகிறதுனால, டீஹைட்ரேட் ஆகிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் வந்து இதெல்லாம். ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சது என்னன்னா, நம்ம வெயில்ல இருக்க கருத்து போயிடுவோம், டேன் ஆகும். ஸோ வெயில்ல இருக்கும்போது வந்து நம்ம லைக் எதெல்லாம் எந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அது எல்லாமே வந்து கருத்து போயிடும் அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த தெரிஞ்ச டேமேஜஸ் இல்லாம நம்மளோட ஃபேஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் வந்து சன்னால நடக்கிற டேமேஜஸ் வந்து இன்னும் நிறையவே இருக்கு. சன்ல எக்ஸ்போஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து மூஞ்சி இன்னும் ரொம்ப சீக்கிரமாவே வந்து வயதான தோற்றமாகும், உங்களோட முகத்துல சுருக்கம் ஏற்படும் அண்ட் ஸ்கின் வந்து டல் ஆயிடும். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டா இருக்கிற ஸ்கின் கூட வந்து ரொம்ப டல் ஆக ஆரம்பிக்கும். கலரை தாண்டி உங்களோட ஸ்கின்னே வந்து ரொம்ப டல் ஆயிடும், ரொம்ப வயதான தோற்றம் வரும், பிம்பிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதெல்லாம் இல்லாமலே பாத்தீங்கன்னா கூட ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே ஹெல்தியா இருக்கிற ஸ்கின் கூட, இந்த மீதி எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட சம்மர் வரும்போது எஸ்பெஷலா வந்து முகத்துல எல்லாம் புள்ளி புள்ளியா ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பிம்பிள்ஸும் தாண்டி பிரேக் அவுட்ஸும் தாண்டி ஒரு விஷயம். பேர் வந்து மீலியான்னு சொல்லுவாங்க, MILIA, மிலியா. ஸோ இது வந்து எஸ்பெஷலா சம்மர் டைம்ல நிறைய ஆகும் அண்ட் இது வந்து இதுவுமே ஒரு சன்னோட டேமேஜஸ்ல ஒண்ணுதான். ஸோ சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சன்னுனால நம்மளுக்கு வந்து சன்னோட ரேஸ்னால நம்மளோட ஸ்கின்னுக்கு நடக்கிற டேமேஜஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். பூமிக்கு வந்து இந்த சூரியனோட ஒளியில இருந்து காப்பாத்துறதுக்கு ஓசோன் லேயர் இருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு சில யூவி ரேஸ், ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் வந்து நம்ம வரைக்கும் ரீச் ஆகுது. அப்படின்னும் போது நம்ம பர்சனலா வந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இன்னொரு லேயர் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து லைக் அகைன் உங்களோட நார்மல் ஸ்கின் கேர் ரூட்டீன்ல இருக்கிற மாய்ஸ்சரைசர், டோனர், சீரம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சன்ஸ்கிரீன். இது வந்து சம்மர்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. த்ரூ அவுட் த இயர் வந்து, அதாவது வருஷம் 365 நாளுமே வந்து நம்ம உடம்பு, நம்மளோட ஸ்கின் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அது நம்ம வெளியே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்கின் வரைக்கும் இந்த ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் வந்து எப்பவுமே பட்டுட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஸோ சன்ஸ்கிரீனை வந்து வெளியே போகும்போது மட்டும்தான் அப்ளை பண்ணணுமானாக்கா கிடையாது. வீட்டில் இருந்தாலுமே சன்ஸ்கிரீன் கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் எந்த சீசன்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. த்ரூ அவுட் த இயர், வருஷத்துல இருக்கிற 365 நாளுமே நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரூட்டீனோட ஒரு மெயின் பார்ட்டா வந்து இதை ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மூவிங் ஆன் டு SPF. SPFனா என்ன அப்படின்னா, சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு லேயர் அப்ளை பண்றீங்க இல்லையா, அந்த லேயர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல எந்த அளவுக்கு லைட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த SPF ஃபேக்டர் டிசைட் பண்ற விஷயம். ஸோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா SPF வந்து ப்ராடக்ட்ஸ்ல ஒரு 10ல இருந்து கிட்டத்தட்ட 80 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஆன் டெய்லி பேசிஸ் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் SPF இருக்கிறது வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து இங்க உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ அதை வந்து நான் இப்ப சொல்லிடுறேன்.
ஸோ 10 SPF to 25 SPF இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து நீங்க வீட்டுக்குள்ளவே இருக்கீங்க அப்படின்னும் போது வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு வெளியே ஸ்டெப் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னும் போதே வந்து நீங்க 25க்கு மேல இருக்கிற ப்ராடக்ட்டை தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து 25க்கு மேல அண்ட் 50 வரைக்கும் நீங்க வந்து SPF இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்தியன் ஸ்கின்னுக்கு இந்தியன் சம்மர், அதாவது இந்தியால எவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம் சன்னோட ரேஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அதுக்கு வந்து 50 SPF இருக்கிறது வந்து ரொம்பவே காமனா யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். இது இல்லாம 60, 70, 80 SPF இருக்கிறதும் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மெயினா வந்து ஸ்விம்மர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்விம்மிங் பண்றவங்க இல்ல பீச்ல போய் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றவங்க வந்து 60, 70 இல்ல 80 SPF இருக்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சன்ஸ்கிரீன் மட்டும் இல்லாம உங்களுக்கு குளோரின்ல இருந்து அண்ட் பீச்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பீச் தண்ணியோட உப்பு அண்ட் அதுல இருக்கிற அழுக்கு இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாத்துல இருந்துமே வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது இல்லாம சன்ல இருந்தும் உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ கோவாக்கு போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா 70 SPF இல்ல 80 SPF மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். அதுக்கு கம்மியா இருக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து பீனட் சைஸ், நிக்கல்ஸ் இல்ல காயின் சைஸ் இல்ல வால்நட் சைஸ், இந்த மாதிரி வந்து சைஸ் வேரியா வந்து நம்ம லைக் மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கறது உண்டு. இல்ல கையில பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபிங்கர் இவ்வளோ அளவுக்கு, இல்லைன்னா ஒரு ஃபிங்கர் ஃபுல்லா 2 ஃபிங்கர் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் எவ்வளவு தூரம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 ஃபிங்கர் அளவுக்கான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் வந்து 2 ஃபிங்கர் அளவுக்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கு, ஒரு திக் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுது. டெய்லி பேசிஸ் நீங்க வந்து லைக் ஏதாவது வெளியே போறீங்க கொள்றீங்க, ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போறீங்க அப்படின்னும் போது வந்து அவ்வளோ ப்ராடக்ட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கும், டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ எதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதாவது ஸ்கின்னை வந்து இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதையே வந்து நம்ம பண்ண முடியாம போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைக் டோனர் எடுத்து என்னோட ஃபேஸ் பூரா நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் இந்த டோனர் வந்து என்னோட போர்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஒரு சிம்பிளான ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து லைட்டா ஒரு சின்ன அளவுக்கு எடுத்து அதை வந்து நல்லா கையில தேய்ச்சி ஃபேஸ் பூரா நான் அப்ளை பண்ணிடுவேன். மூணாவதா தான் வந்து இந்த சன்ஸ்கிரீனை நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி நியூட்ரோஜெனாவோட 50 SPF இருக்கிற ப்ராடக்ட் தான் நான் வந்து சன்ஸ்கிரீனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து என்னோட கையில எடுத்து ஃபேஸ் பூரா ஃபர்ஸ்ட் டாட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்ல வந்து அதை பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ பிளெண்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துடும், எந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சமா ரொம்ப ஒரு சின்ன டாட் அளவுக்கு எடுத்து அந்த இடத்துக்கு மட்டும் நான் கவர் பண்ணிப்பேன். ஸோ ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் வந்து கவர் ஆகிறது தான் என்னோட அல்டிமேட் கோல். ஸோ அதுதான் வந்து நான் இங்க பண்ணுவேன். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி குவிக்கா நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் காட்டிடுறேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு SPF இருக்கிற மாய்ஸ்சரைசர். இது வந்து லாக்மேயோட பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் வித் SPF 24 ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்குன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணுவேன், நெக்குக்கும் அப்ளை பண்ணுவேன், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்க்கு கூட நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். அண்ட் வீட்டில் இருக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, அப் டு 25 வரைக்கும் நீங்க SPF கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அந்த மாதிரி சமயத்துல கூட வீட்லயே இருக்க போறேன் அப்படின்ற சமயத்துல வந்து ஃபுல் ஃபேஸ்க்கும் பாடிக்கும் நான் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டுமே அப்ளை பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுருவேன். நெக்ஸ்ட் வெளியே போகும்போது நான் சொன்ன மாதிரி 50 SPF இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் சன்ஸ்கிரீன் அப்படின்னும் போது வந்து நான் வந்து இதை வந்து கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நியூட்ரோஜெனாவோட அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்பிளாக் SPF 50+. ஹை பீக் டைம்ல எனக்கு வந்து ஒரு சில சமயம் வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல கூட வந்து இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகும்போது எந்த டேமேஜஸும் ஆகிறது கிடையாது. மூணாவதா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். இது வந்து EQUILோட அல்ட்ரா மேட் ட்ரை டச் சன்ஸ்கிரீன் ஜெல். ஸோ இது வந்து அகைன் SPF 50 இருக்கிற ப்ராடக்ட் தான். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நான் மேக்கப் போட போறேன் அப்படின்னும் போது வந்து இதை வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ கம்பேர்ட் டு நியூட்ரோஜெனா இதை அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு பேஸ் ரொம்பவே சூப்பர்பா இருக்கு. போர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுது. ஒரு பட்டர் எடுத்து முகத்துல அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஃபுல்
ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஒரு சாஃப்டா ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அவன டெய்லி பேசிஸ் சன்ஸ்கிரீனுக்கும் சன் ப்ரொடெக்ஷனுக்கும் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கோம், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு மேல ஏதாவது கேள்விகளோ இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இது இல்லாம எப்பயும் சொல்ற மாதிரி தான் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குவிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க இந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இன்னொரு அமேசிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.